ஒரே ஒரு பிஸ்னஸ் நமக்கு 2 விதமான இன்கம் தரும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? முடியும். எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்னா இன்றைக்கி உழைச்சா இன்னையோட வருமானம் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கூலி வேலை. இப்போ கூலி வேலை செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, அதுக்கான வருமானம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி செஞ்ச வேலைக்கான வருமானத்தை அவங்க லைஃப் ஃபுல்லாக ஃப்யூச்சருக்கு எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதுதான் ஆக்டிவ் இன்கம். பேசிவ் இன்கம்னா இன்றைக்கி உழைச்சதோட வருமானம் இன்றைக்கி கிடைக்கும், இன்றைக்கி மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர்லேயும் அதோட பலனை நம்ம அனுபவிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ். இப்போ யூடியூப் சேனல்ஸில் நம்ம வீடியோஸ் போடுறோம். இன்கேஸ் ஃப்யூச்சரில் நம்மளால் வீடியோஸ் போட முடியலன்னாலும் போட்டதுக்கான வீடியோஸோட இன்கம் நமக்கு லைஃப்பில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பேசிவ் இன்கம். ஸோ ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் இந்த மாதிரி 2 விதமான இன்கம் வச்சுக்கிட்டா தான் வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னேற முடியும்னு நம்ம பொருளாதார வல்லுநர்களும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அதிகமான வருமானம் தரக்கூடிய இடத்துல இன்சூரன்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் யாராவது நம்மளை போட சொன்னாலே பயப்படுறோம். ஏன்? நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணிவிடுவாங்க, அப்படி இல்லைனா நம்மக்கிட்ட இருந்து பணம் பறிச்சிடுவாங்க அப்படின்னு பயப்படுறோம். பட் உண்மை அது இல்லைங்க. ஒவ்வொரு லைஃப் அட்வைசரும் நம்ம லைஃப்பில் நல்லது தான் பண்ணுறாங்க. பிகாஸ் உங்களோட ஃபேமிலியோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டு தான் இன்சூரன்ஸு. இந்த மாதிரி மக்களுக்கு நல்லதை சொல்லி ஒரு சேவையும் செஞ்சு அது மூலமாக ஒரு வருமானத்தையும் பெற முடியும்னு ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்கவங்க தான் நம்ம டாடா லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர்ஸ். ஸோ லைஃப் அட்வைசர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே ஒவ்வொரு பாலிசி ஹோல்டர் ஃபேமிலியோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிலையும் அவங்களோட பங்களிப்பு இருக்குன்றதுல பெருமைப்பட்டுக்கலாம். எந்த நிறுவனத்தில் நாங்கள் எங்கள் இன்சூரன்ஸை போடுறது, எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கான பதிலை நான் சொல்கிறேன் வாங்க. அதுக்கப்புறம் அது பெஸ்ட்டாக இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். 100 வருஷத்துக்கும் மேலே ரன் ஆகிட்டு இருக்க கம்பெனி பார்த்தீங்கன்னா டாடா கம்பெனி. இவங்களோட ப்ராடக்ட் என்னென்னா சாப்பாட்டுக்கு போடுற சால்ட்லேருந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் வரைக்கும் இப்போ டாட்டா தாங்க. இன்னும் டாட்டா என்னென்னலாம் பண்ணுறான்னு சொல்கிறேன் கேளுங்க. ரீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா டாடா டீ, சால்ட், வோல்டாஸ் ஏசி, தனிஷ் கோல்ட் ஹவுஸ். ஐடி செக்டாரில் டாடா கன்சல்டன்சி, டாடா ஏலக்ஸி. ஃபினான்ஷியலில் பார்த்தீங்கன்னா டாடா ஏஐஜி, டாடா கேபிட்டல். ஏரோஸ்பேஸில் டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம். டூரிசம் அண்ட் ட்ராவலில் தாஜ் ஹோட்டல், ஏர் ஏஷியா. டெலிகாமில் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்கை. வெஹிக்கிள்ஸில் பார்த்தா டாடா மோட்டார்ஸ். மெட்டல்ஸில் டாடா ஸ்டீல். ஸோ இந்த மாதிரி இப்போ எல்லா ஃபீல்ட்லேயுமே டாடா பெஸ்ட்டாக அவங்களோட சேவை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ நீங்களே சொல்லுங்கள், டாடா பெஸ்ட்டாக இல்லையான்னு. நான் இப்போ உங்கள் எல்லாருக்கும் டாடா ஏஏ லைஃப் இன்சூரன்ஸ் இன்ட்ரோ பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸில் ஒரு பெஸ்ட் அண்ட் சூப்பரான சேவிங்ஸ் பிளான் பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த பிளானோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் கேட்டிங்கன்னா 100% சொல்கிறேங்க. உங்களுக்கும் பிடிக்கும், நீங்களே போய் எல்லாருக்கும் சொல்லுவீங்க. இந்த பிளானை பற்றி இப்போ டீட்டெயில்டாக சொல்கிறேன் வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. 12 வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா கட்டுறாரு. பேலன்ஸ் இருக்க 13, 14, 15 இந்த 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் எதுவுமே நீங்கள் கட்ட வேணாம், கேப் விட்டுலாம். கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களோட 16வது வருஷத்துலேருந்து 1,39,650 ரூபா, அதாவது 1,39,650 ருபீஸ் வருஷத்துக்கு. இது போல் 35 வருஷத்துக்கு இந்த அமௌண்ட் உங்களுக்கு தராங்க. 1,39,650 ரூபா இன்ட்டு 35 வருஷம் கால்குலேட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. 48,87,750 ரூபா. இது கூட நீங்கள் ஆரம்பத்தில் கட்டின 1 லட்சம் வீதம் 12 வருஷம் கட்டினீங்க பார்த்தீங்களா, அந்த 12 லட்சத்தையும் உங்களுக்கு திருப்பி தராங்க. எப்போன்னா உங்களோட 50வது வருஷத்தில் அந்த 12 லட்சத்தை உங்களுக்கு திருப்பி தராங்க. ஸோ உங்களோட ஓவரால் டோட்டல் பார்த்தீங்கன்னா 48,87,750 ரூபா ப்ளஸ் ஒரு 12 லட்சம் சேர்த்தா 60,87,750 ரூபா உங்களுக்கு ஓவரால் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்கீம் பார்த்தீங்களா. இன்னும் முடியலங்க. 1லேருந்து 15 வருஷம் வரைக்கும் பாலிசி ஹோல்டர் இறந்துட்டா 11,50,000 வரைக்கும் டெத் இன்சூரன்ஸும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, 16வது வருஷத்துலேருந்து 50வது வருஷம் வரைக்கும் ஒருவேளை பாலிசி ஹோல்டர் ஏதாவது ஆயிடுச்சு, அவர் இறந்துட்டாரு அப்படின்னா உங்களோட நாமினி இந்த அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 பாலிசி 2 பேருக்கு பிடிச்சிங்கன்னா 2 lakhs மினிமம் டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த 2 lakhsக்கான கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் இன்ட்டு 31.50% 63,000 உங்களுக்கு கமிஷன் வரும். இது கூட அலவன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 ரூபா சேர்த்து 71,000 உங்களோட டோட்டல் ப்ராஃபிட் வரும் உங்களுக்கு. மினிமம் டார்கெட் பார்த்தீங்கன்னா மந்த்லி முடிச்சிங்கன்னா இயர்லி போனஸும் தராங்க. இது மட்டும் இல்லாமல் ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுறாங்க. உங்களோட டார்கெட் முடிச்சிங்கன்னா இன்சூரன்ஸ் அமௌண்ட் கட்டாமலே 10 லட்ச ரூபா உங்களுக்கு மினிமம் விபத்து காப்பீடும் தராங்க.
இது மட்டும் இல்லாமல் விசிட்டிங் கார்டு, ப்ரைஸ், ஆஃபர்ஸ், கிஃப்ட் வவுச்சர்ஸும் தராங்க. இதை ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ண போகிறீங்க. யார்கிட்டையும் கை கட்டி வேலை செய்ய தேவையில்லை. எந்த ஒரு முதலீடும் போடாமல் உங்கள் திறமையை மட்டுமே வச்சு இந்த ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இவ்வளோ இன்கம் அண்ட் சலுகைகள் இருக்கிற ஒரே பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பிஸ்னஸ். மற்ற பிஸ்னஸ்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட உங்களுக்கு 5-10% மட்டும்தான் லாபம் கிடைக்கும். ஸோ எல்லாமே அன்லிமிட்டடாக நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய ஒரே பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தான். வாருங்கள், வந்து சேருங்கள், வரம்பில்லா வருமானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஃபார் மோர் கான்டாக்ட்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் திஸ் நம்பர். தேங்க்யூ. மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய ரேடிபிஸ் இந்தியா நிறுவனத்தின் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி.